ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் வேலைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். indiapost.government.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான தேதி பார்த்தா 16/2/2026 அன்னைக்கே பார்த்தா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 18/2/2026 19/2/2026 வரைக்கும் தான் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். அதனால் சீக்கிரமாக கரெக்ஷன்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, கிளிக்கர் டு ரெஜிஸ்டர் அப்ளைன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு லாகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துரு யூசர் ஐடி அப்ளை பண்ண சொல்ல யூசர் ஐடியும் வந்திருக்கும், அதேமாரி பாஸ்வேர்டும் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகுங்க. ஸோ அதனால் நீங்கள் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெரிஃபை லாகின்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபை ஆகிட்டு லாகின் பேஜ் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வியூ நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு மை அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடிட் அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு செலக்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் எடிட்டான்னு கேட்டும். யூ ஆர் அபவுட் டு எடிட் யுவர் அப்ளிகேஷன். ஒன்ஸ் யூ இனிஷியேட் த எடிட் யூ மஸ்ட் கம்ப்ளீட் ஆல் 4 ஸ்டேஜஸ் அண்ட் சப்மிட் த அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் ஃபீஸ் பேமெண்ட் இஃப் அப்ளிகேபிள். இன்கம்ப்ளீட் ஆர் பார்ஷல் எடிட்டட் அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபைனல் சப்மிஷன் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் நல் அண்டு ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடிட் கொடுத்துறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலரான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எடிட் பண்ண முடியாது, எல்லா ஸ்டெப்ஸும் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும், இப்போ நான் ஃபோட்டோ மட்டும்தான் எடிட் பண்ண முடியும்னா ஃபோட்டோ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடிட் பண்ண முடியாது, நீங்கள் ஃபுல்லாக தான் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுற மாரி இருக்கீங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன். எஸ் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே தாங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஃபஸ்ட்லேருந்தே தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ண போகிறீங்க, நேம் எடிட் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக் டு அப்டேட் த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம் மாற்றிக்கலாம், டேட் ஆஃப் பர்த்தை மாற்றலாம், ஸோ மதர் நேம் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் மாற்ற முடியாது இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பரை தவிர இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாங்க. அதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சிங்கிளாக மேரிடாக அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இது இருக்கு பாருங்கள். முதல்ல எடிட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கேன், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் தப்பாக கொடுத்துருக்கேன், இதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு எது கரெக்டாக அதை எடிட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சேவான்னு கேட்டும் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஃபில் பண்ணிட்டீங்க, நான் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் பாசிங் தப்பாக கொடுத்துட்றேன், உங்களுடைய 10th மார்க் ஷீட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பாக கொடுத்துருக்கேன், அது மாதிரி இருக்கவங்க நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்க் நான் தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எடிட்டாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ எடிட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுக்குற மாரி இருக்குங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் எந்த சர்க்கிள் தமிழ்நாடு கொடுத்துட்டு எந்த டிவிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் வேறு டிவிஷன் கூட மாற்றி அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்லை நான் நிறையா டிஸ்ட்ரிக்ட் நிறையா டிவிஷன், அதாவது ஒரே டிவிஷனில் இருக்க மல்டிபிள் போஸ்ட்டுக்கு நான் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிவிஷனை கொடுத்துட்டு
ஸோ இப்போ உங்களுக்கான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ரிஃபரன்ஸுமே இருக்குது. அதனால் உங்களுக்கு எது எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையுமே கொடுக்க பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற போஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். அதனால் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும், எது செகண்ட் வேணும், எது தேர்டு வேணும் அப்படின்ற மாரி நீங்கள் மாற்றி கூட இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளையோட கடைசி தேதிங்க, அதுக்குள்ளே சீக்கிரமாக பண்ண பாருங்கள். நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, எல்லா டிவிஷனில் இருக்க போஸ்ட்டுக்குமே வந்து கொடுக்க பாருங்கள். இப்போ ஒரு டிவிஷன்ஸ் இருக்குது, ஒரு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அந்த 13 வேக்கன்சிக்குமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. 2-3 ப்ரிஃபரன்ஸை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டுருப்பீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு எல்லா ப்ரிஃபரன்ஸும் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வேறு டிவிஷன் அப்ளை பண்ண போனாலும் வேறு டிவிஷன் நீங்கள் மாற்றிக்கலாங்க. இப்போ தான் மாற்ற முடியும். பட் ஒரு டிவிஷன் தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் டிவிஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெளிவாக இந்த பேஜை மட்டும் பாருங்கள். ஏன்னா இதுதான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனே சொல்லாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆர்டர் வைஸாக சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாரி காமிக்குது. ஏன்னா ஸோ ஒரு சில ப்ரிஃபரன்ஸை வந்து பார்த்தா கரெக்டாக இப்போ நான் வந்து பாருங்கள் 10வது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம டேரெக்டாக 11 கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் மாறுது அப்படின்னு காமிக்குது. அதனால் ஆர்டர் ப்ரிஃபரன்ஸையும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ அதிலையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றி கூட எழுதி பண்ணிக்கலாங்க. அதனால் ஃபோட்டோ சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படின்னா திரும்ப நீங்கள் எடிட் கொடுத்து வேறு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா திரும்ப ஆல்ரெடி பண்ணிட்டுருப்பீங்க. அதில் இப்போ வந்து பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ திரும்ப நீங்கள் டேஷ்போர்டு போயிட்டு மை அப்ளிகேஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் PDF கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ணுற மாரி இருக்கும். நாளைக்கு ஈவினிங் ஒரு 5 மணி வரை தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் சீக்கிரமாக எடிட் பண்ணுறவங்க எடிட் பண்ணிக்கோங்க. இது தாங்க உங்களுக்கான ஒரு அப்டேட். அதேமாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு ரிசல்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ணோன்னா ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கான தேதி முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இதே வெப்சைட் மூலமாக உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸோ உங்களுக்கான அந்த இது ஓப்பன் ஆகும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தான் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகுங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்ஸ் இருக்குது. அந்த லொக்கேஷன் எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் அந்த கம்யூனிட்டிக்கு யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க அந்த ஜாப் வந்து போகும். அதனால் ஸோ அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும்தான் ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் எடிட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.